நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான எஃபெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் வீடியோ எடிட் பண்ணுவாங்க, பட் ஆனால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்டு டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஆனால் அதுதான் கொடுத்துட்ருக்கேன். பட் ஆனால் இப்போ ஒரு புது எஃபெக்ட் ஒன்று பார்த்தேன். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இந்த பீட்டை கேளுங்க. ஸோ இந்த எஃபெக்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு பீட் எஃபெக்ட். இது மாதிரி வந்துட்டு நிறைய சாங்ஸ்லாம் வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இது வந்து யூடியூப் லைப்ரரியிலேருந்து தான் எடுத்தேன். ஸோ இதுதான் அந்த பீட்டு. இப்போ நம்ம வந்து இந்த பீட்டுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து பார்க்க போகிறோம். அந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக போயிட்டுருக்க ட்ரெயின். ஸோ இதே ட்ரெயினை நான் வந்து உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு காட்டினா எப்படி இருக்கும். பார்த்தீங்களா? இதே எஃபெக்ட் இல்லாமல் பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ நார்மலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பேஸ் ஷேக் எஃபெக்ட் இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, முதல்ல டைம்லைனில் உங்களுக்கு தேவையான வீடியோஸை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு டைம்லைனு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டைம்லைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் யூஸ் பண்ண போகிற சாங்கு. ஸோ இந்த சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு தான் நம்ம பேஸ் எஃபெக்ட்டை ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் எடுக்கிற வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ட்ரெயின் வீடியோவை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு தான் நான் வந்து எஃபெக்ட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த பீட்டை வந்து நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் பீட் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த இடத்துல கரெக்டான எஃபெக்டை நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்க முடியும். ஸோ முதல்ல பீட் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே மார்க் பண்ணணும். மார்க் எப்படி பண்ணுறதுன்னா, டைம்லைனில் கண்ட்ரோல் எம்மு இல்லைனா வெறும் எம்மு அழுத்தினீங்கன்னா மார்க்கர் வரும். இந்த மாதிரி கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னா போயிடும். ஸோ இப்போ பீட்டு எங்கெங்கெல்லாம் வருது கரெக்டாக அங்கெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணணும். தப்பாக பண்ணிட்டேன். ஓகே, ஓகே மார்க் பண்ணிட்டோம். ஸோ நான் இந்த இடத்துலலாம் வந்து இப்போ இந்த எஃபெக்டை வந்து போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எஃபெக்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொண்டு வரணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ ஐட்டம்ஸில் போங்க, அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்தாச்சு. ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நமக்கு வந்து சின்னதாக ஒரு செகண்ட் இருந்தால் போதும். அதையே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு நம்ம ஒரு எஃபெக்ட் போடணும். என்ன எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு வந்துடுவோம். எஃபெக்ட் கண்ட்ரோல் வேறு, எஃபெக்ட் டேப் வேறு. எஃபெக்ட் டேபில் பிளர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனுக்கு தான் நம்ம போகணும். அது வந்து டைரெக்ஷனல் பிளர். ஸோ டைரெக்ஷனல் பிளர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைரெக்ஷனல் பிளரை எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு வாங்க. எஃபெக்ட் கண்ட்ரோலில் டைரெக்ஷனல் பிளர் இங்கே இருக்கா, இதை வந்து நமக்கு எவ்வளோ
blur தேவைங்கிறத பார்த்துக்குங்க. ஒரு 45 அப்படி வைங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே சூப்பர். இப்போ இதையே வந்து காப்பி பண்ணுங்கள், இந்த இடத்துல வைங்க. ஓகே ஓகே நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம வச்சிட்டோம். இப்போது இந்த இதை வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பேஸ் ஷேக் எஃபெக்ட். ஸோ நம்ம இதை இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமால். பை பாய்.